தற்போதைய அசாதாரண சூழ்நிலைகளின் போது அரசு ஊழியர்களில் 30% பேருக்கு மேல் நேரில் பணிக்கு வருவதை கட்டுப்படுத்துவது பொது நலனுக்கு உகந்தது என்று குவைத்தின் குடிமைப் பணி ஆணையம் திங்களன்று கூறியது. குவைத்திற்கு எதிரான ஈரானின் ஆக்கிரமிப்பு என்று அவர் விவரித்தவற்றுடன் தொடர்புடைய தற்போதைய நிகழ்வுகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று குடிமைப் பணி ஆணையத்தின் செய்தித் தொடர்பாளர் ஃபவாஸ் அபு அல் ரவுஸ் ஒரு ஊடக சந்திப்பின் போது கூறினார். அரசு நிறுவனங்களில் அதிகாரப்பூர்வ வேலை நேரங்கள் குறித்த 2026ஆம் ஆண்டின் சுற்றறிக்கை எண் 7 செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வரும் என்றும், இது அனுமதிக்கப்பட்ட சலுகை நேரங்களை தக்கவைத்துக் கொண்டு வேலை நேரத்தை 1 மணி நேரம் குறைத்து 6 மணி நேரமாக மாற்றும் என்றும் அவர் கூறினார். இந்த சுற்றறிக்கை மொத்த ஊழியர்களில் 30% பேர் மட்டுமே நேரில் பணிக்கு வர அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், முடிந்தவரை தினசரி, வாராந்திர அல்லது தொலைதூர அடிப்படையில் சுழற்சி முறை பயன்படுத்தப்படும் என்றும் அபு அல் ரவுஸ் கூறினார். மேலும் ஒவ்வொரு நிறுவனமும் அதன் செயல்பாட்டு தேவைகளின் அடிப்படையில் பணியாளர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்ட பணிநேர முறைகளை பாதிக்காமல் மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் மாலை நேர பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். விதிமுறைகளுக்கு இணங்க சலுகை காலங்கள் மற்றும் அனுமதி முறைகளை கருத்தில் கொண்டு கைரேகை அமைப்புகள் மூலம் வருதைப்பதிவை கண்காணிப்பதோடு நெகிழ்வான வேலை நேரங்களும் தொடரும் என்று அவர் மேலும் கூறினார். தற்போதுள்ள விதிகளின்படி குறைக்கப்பட்ட வேலை நேரத்திற்கு தகுதியுள்ள ஊழியர்கள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்வார்கள் என்று அபு அல் ரவுஸ் தெரிவித்தார்.